எப்போதுமே நம்ம தட்டி கொடுக்கணும், குட்டி குட்டியை காட்டக்கூடாது. அது அல்ல இந்த அவையினுடைய நோக்கம். அதாவது கோவிலுக்கு எதுக்கு போறோம்? பிரசாதத்துக்கா, பிரார்த்தனைக்கா, அவ்வளவுதான். இப்போ ஒண்ணு சொல்லட்டுமா, தேங்காவை உடைச்சா ரெண்டாகிற மாதிரி இந்த சமூகத்துல சில விஷயத்தை உடைச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டேன். பிரசாதம்னா என்ன கிண்டலா போச்சான்னு இவர் ஆரம்பிச்சாரு. இந்திய சமூகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதா இந்து சமயத்தை பரப்புவதற்கு எப்படி நடந்து நடந்து தேய்ந்தாரோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரசாதத்துக்குள்ள நுழையிறேன். பகவத்பாதா துறவரம் போயாச்சு, குருகுல கல்வி படிக்கிறாரு. அப்பெல்லாம் குருகுல கல்விக்கு தெரியும், மத்தியான சாப்பாட்டுக்கு ஓட கொடுத்துட்டு 10 வீட்டுல போய் பகவத் பிட்சாந்திகன்னு கேட்கணும். ஆதிசங்கர பகவத்பாதா ஒரு முருகன் பச்சிலம் பாலகனை போல இருக்கின்றாரு. குழந்தை வடிவில் ஒரு ஓடை எடுத்து கொண்டு போய் ஒருத்தருடைய வீட்டு வாசல்ல நின்று பகவத் பிட்சாந்திகன்னு கேட்கிறா. உள்ள இருந்து ஒரு பெண்மணி ஓடி வரா, இவருக்கு ஏதாவது திரு அமுது படைக்கணுமே, சாப்பாடு கொடுக்கணுமேன்னு நினைக்கிறா. ஆனா அவ்வளவு புண்ணியவதி வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறா, அரிசி டின்னு இருக்கு, அரிசி இல்லை. அடுப்பு இருக்கு, பத்த வைப்பதற்கு குச்சி கிடையாது. வறுமை அவள் வீட்டில் கோர தாண்டவமாகிறது. ஆனால் வாசலில் இருக்கின்ற குழந்தை கண்ணீர் மல்க தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்ட அந்த குழந்தைக்கு இல்லை என்று எப்படி சொல்வது என்று பார்க்கின்றால், ஒரே ஒரு ஒற்றை நெல்லிக்காய் இருக்கிறது. ஏன் அன்னைக்கு நெல்லிக்காய் இருந்ததுன்னா அது வேற ஒண்ணும் இல்லை, அன்னைக்கு துவாதேசி. ஒரு காலத்துல எல்லாம் நம்ம ஊர்ல எப்படின்னா ஏகாதேசிக்கு விரதம் இருந்து துவாதேசிக்கு அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் சமைக்கணும், அதுதான் மரபு. எப்படி பிரசாதத்தை பத்தி நம்ம படிக்க வச்சு சிந்திக்க வச்சிருக்காங்க.